நம்ம வாழ்க்கையில ரொம்ப விஷயங்களுக்கு ஓடி ஓடி பழகிட்டோம். சக்சஸ், மனி, பொசிஷன், செலிப்ரேஷன்ஸ். ஆனா, இந்த எல்லாத்தையும் விட நம்ம ரொம்ப ஈஸியா மறந்துடுற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம கூட சிரிச்சவங்க, நம்ம கூட அழுதவங்க, நம்ம கீழ விழுந்தப்போ கைப்பிடிச்சு தூக்குனவங்க, நம்ம உச்சத்துல இருந்தப்போ அமைதிய பக்கத்துல நின்னு பார்த்தவங்க. இந்த ஓடுற உலகத்துல நம்ம யாருன்னு மறந்தாலும், நம்ம யார் கூட இருக்கோம்ன்னு மறக்காம இருக்க சொல்ற ஒரு அழகான நாள் தான் இந்த காணும் பொங்கல். நம்ம வாழ்க்கையில பல சக்சஸ் நம்ம பார்த்திருப்போம். பல செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அது மனுஷன் மனுஷனோட இருக்கிற சம்பந்தம் தான். அந்த சம்பந்தத்த மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துற ஒரு நாள் தான் இந்த காணும் பொங்கல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மின்னொலி டேல்ஸ். இங்க ரொம்ப சிம்பிளா, சில்லா, டெய்லி ஒரு கதை கேட்கலாம். எவ்ரி எபிசோட் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ லேர்னிங். ஸோ வாங்க, இன்னைக்கான ஸ்டோரி டைமை ஸ்டார்ட் பண்ணலாமா? காணும் பொங்கல்னா என்னன்னு தெரியுமா? பொங்கல் 4 நாள் கொண்டாடுறோம்னு எல்லாருக்கும் தெரியும். போகியில நம்ம பழைய சோகங்களையும், தேவையில்லாத பழக்கங்களையும், தேவையில்லாத விஷயங்களையும் விடுறோம். தைப்பொங்கல்ல நம்ம வாழ்க்கைய நடத்துற சூரியனுக்கு நன்றி சொல்றோம். மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அமைதியா, நம்பிக்கையா, உழைப்பா இருக்கிற மாடு மாதிரி ஜீவனுங்களுக்கு வந்தனம் செய்கிறோம். ஆனா, இந்த 3 நாள் முடிஞ்சதும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் சரி, ஆனா நம்ப வாழ்க்கையில இருக்கிற மனுஷங்களுக்காக நம்ப என்ன செஞ்சோன்னு? நம்ம கூட சிரிச்சவங்க, நம்ம கூட அழுதவங்க, நம்ம தோல்வியில பக்கத்துல நின்னவங்க, நம்ம வெற்றியில பின்னாடி நின்னு கை தட்டினவங்க, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நண்பன், உறவுகள், நினைவுகள் இவை எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்க வேணாமா? அந்த உறவுகளுக்கு நேரம் ஒதுக்க, அந்த மனுஷங்களுக்கு நன்றி சொல்ல, அந்த சிரிப்புகளையும் மறுபடியும் வாழ, அந்த பந்தங்களைய புதுசா சேர்க்க, அந்த கேள்விக்கு பதில் தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா அவுட்டிங் போறது மட்டும் இல்ல. இது ஒரு உணர்வு. மனுஷனோட மனுஷன் மறுபடியும் கனெக்ட் ஆகுற ஒரு அழகான திருநாள் தான் இது. காணும்னு சொல்றது எதுக்குன்னு தெரியுமா? காணும்னா பார்க்குறது, சந்திக்கிறது, சேர்ந்து இருக்கிறது. இந்த நாள்ல வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்காம மனுஷன் வெளியில போகணும். அவன் உறவுகளை பார்க்கணும். அவன் நண்பர்களை சந்திக்கணும். ஆத்தங்கரை, கோவில், தோட்டம், வெளியூர்ன்னு மனசு எங்கெல்லாம் சொல்லுதோ அங்கெல்லாம் போகணும். ஃபோன் ஸ்க்ரீன்குள்ளேயே இருந்து வாழாம மனுஷன் மனுஷங்கிட்ட வரணும். சிரிப்பு ஷேர் பண்ணணும். பழைய நினைவுகளை பேசணும். புது நினைவுகள் உருவாக்கணும். இந்த நாள்ல மனசு பாரமா இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணணும். நம்ப எல்லாத்தையும் மறந்து நல்லா ஃப்ரீ ஆயிடணும். அதான் காணும் பொங்கல். சொத்து மட்டும் இல்லாம சொந்தமும் முக்கியம்னு நமக்கு மறுபடியும் சொல்ற ஒரு அழகான நாள் தான் இந்த காணும் பொங்கல். ஆமா, இந்த காணும் பொங்கல் வழக்கம் எங்கிருந்து வந்துச்சு? இது ரொம்ப பழைய தமிழ் பண்பாடு. சங்ககால தமிழர்கள் நம்பினது என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு செயின் மாதிரி கனெக்டட். பூமி இல்லாம வேலை இல்ல. வேலை இல்லாம சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்லாம வாழ்க்கை இல்ல. ஆனா, இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறது மனுஷன். அப்போ மனுஷனுக்கும் ஒரு நாள் தேவை தானே! அதனால தான் பொங்கலோட லாஸ்ட் டேய மனுஷனுக்காக வச்சாங்க. காணுப்பிடின்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த நாள்ல வீட்ல இருக்கிற பெண்கள் சமைச்ச சாப்பாட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முறையா வச்சு ஆத்தங்கரை பக்கம் அல்லது மரம் கீழ வச்சு காக்கா, குருவி மாதிரி பறவைகளுக்கு போடுவாங்க. அது மட்டும் இல்ல, தங்கை, அண்ணனோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. இது எல்லாமே நம்ம லைஃப்ல ஒரு லெசன் தான். நம்ம சந்தோஷம் நம்ம மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போகணும்னு சொல்ற ஒரு சைலன்ட்டான மெசேஜ். பழைய கிராமத்து வழக்கத்துல காணும் பொங்கல் நாளுக்கு ஒரு ரொம்ப அழகான, ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த நாள்ல மனுஷன் வெளிய போகணும்னு மட்டும் இல்ல. வீட்டை விட்டு வெளிய போன உடனே முதல்ல பார்க்கணும்னு சொல்றது இயற்கைய தான். ஆற்றங்கரையில கால நினைக்க வேண்டும். மரத்தடியில் கொஞ்ச நேரம் நிக்க வேண்டும். மண்ணை தொட்டு தலையில் தடவ வேண்டும்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் செஞ்சா இந்த வருஷத்துல மனசுல சேர்ந்த சோகம், பயம், கனம் எல்லாம் மண்ணுக்கு போகும், ஆற்றுக்கு போகும்னு ஒரு நம்பிக்கை.
சில ஊர்கள்ல காணும் பொங்கல் அன்னைக்கு நல்ல கோலம் போட்டு வீட்ட அலங்கரிப்பாங்க. இது என்னன்னா, அவங்க வாழ்க்கைய புதுசா தொடங்குற ஒரு சைனா அவங்க நம்பிட்டு வராங்க. அப்போ காணும் பொங்கலோட உண்மையான ஐடியாலஜி தான் என்ன? காணும் பொங்கலோட உண்மையான ஐடியாலஜி என்னன்னு கேட்டா, பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா, அது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. வாழ்க்கையில நமக்கு நல்லது நடந்திருக்கும். அது நமக்கு தனியா நடந்தது இல்ல. நம்ம பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். நமக்கு பக்கத்துல ஒரு உறவு இருக்கும். நம்மள சுத்தி ஒரு ஊர் இருக்கும். இவை எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கைய தூக்கி பிடிக்குது. நம்ம வெற்றிய உருவாக்குது. நம்ம விழுந்தாலும் மறுபடியும் எழுப்புது. அதுதான் இந்த நாள் ரொம்ப அழகானது. இந்த நாள் ஈகோக்கு இடம் இல்ல. நானுன்னு பேசுற பேச்சுக்கு இடம் இல்ல. சண்டைக்கு நேரம் இல்ல. இது நாம்னு சொல்ற ஒரு அழகான நாள். ஒரு புதிய கேள்வி. இந்த காணும் பொங்கல்ல நம்ம உறவுகளை மட்டும் தான் பார்க்கணுமா? நம்ம மனசையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? ஒரு வருஷம் ஃபுல்லா ஓடுறோம். வேலை, படிப்பு, கஷ்டம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிரஷர், கம்பேரிசன், தோல்வி, வெற்றி எல்லாத்தையும் மனசுக்குள்ள பொடி பொடியா சேர்க்கிறோம். ஆனா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஒரு நாள் எடுத்துக்கிறோமா? காணும் பொங்கல் அந்த வேலையும் செய்ற நாள் தான். வெளியூர் போகுறது, தோட்டத்துல நடக்கிறது, கோவிலுக்கு போகுறது, இது எல்லாம் அவுட்டிங் மட்டும் இல்ல. இது மனசுக்கு ஒரு பாஸ் குடுக்குற நேரம். ஒரு ரீசெட். ஒரு வருஷத்துக்கு தேவை இருக்கிற அமைதிய இந்த ஒரு நாள்ல நமக்கு நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கிற ஒரு நாள் தான் இந்த காணும் பொங்கல். இன்னைக்கு நெறைய பேரு காணும் பொங்கல்னா என்னன்னு நெனைக்கிறாங்க? லீவ் டே, அவுட்டிங் டே, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போற ஒரு நாள். டூரு, பீச்சு, பார்க், பிக்னிக், ஃபோட்டோஸ், ரீல்ஸ், பிரியாணி, சினிமா. நெறைய பேருக்கு காணும் பொங்கல்னா ஒரு ஃப்ரீ டே. ஸ்கூல் இல்ல, ஆஃபீஸ் இல்ல, ஒரு கேப், ஒரு பிரேக், ஒரு என்டர்டெயின்மென்ட் டே. சிலருக்கு இது ஒரு ஃபன் ஃபெஸ்டிவல். சிலருக்கு இது ஒரு டிராவல் டே. இன்னும் சிலருக்கு இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலிடே. ஆனா, ரொம்ப பேரு யோசிக்காம தவற விடுற ஒரு விஷயம் என்னன்னா, இது ஹாலிடே மட்டும் இல்ல. இது ஒரு அவுட்டிங் டே மட்டும் இல்ல. இது ஒரு கல்ச்சுரல் ரிமைண்டர் நமக்கு. நீ தனியா இல்லன்னு நமக்கு சொல்ற ஒரு நாள். உன் வாழ்க்கை உன்னோடது மட்டும் இல்லன்னு நினைவுபடுத்துற ஒரு நாள். ஃபன் இருக்கட்டும், அவுட்டிங் இருக்கட்டும், செலிப்ரேஷனும் இருக்கட்டும். ஆனா, அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ப சரியா புரிஞ்சுகிட்டு, நம்ப இந்த டேவ செலிப்ரேட் பண்ணணும். காணும் பொங்கல்னா, இங்க இங்க தான் போகணும், அங்க அங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்ல. சிலருக்கு அமைதி வேணும்னா, அவங்க கோயில், ஆசிரமம் அந்த மாரி இடத்துக்கு போவாங்க. சிலருக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும்னா, டேம்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இல்லன்னா ஏதாவது ஹில் ஸ்டேஷன் கூட போய் அத என்ஜாய் பண்ணுவாங்க. சிலருக்கு கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது மியூசியம், புக் ஃபேர் இல்லன்னா ஏதாவது பேலஸ்க்கு விசிட் பண்ணுவாங்க. சிலருக்கு பாண்டிங் ரொம்ப பிடிக்கும்னா, அம்யூஸ்மென்ட் பார்க் இல்ல பீச்சுக்கு போறது, இந்த மாரி ஏதாவது சூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் சிலருக்கு மறக்க முடியாத மெமரீஸ் வேணும்னா, சின்ன ரோட் ட்ரிப்போ, இல்ல ஏதாவது ஒரு வீட்டுக்கோ போயி அவங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நேட்டிவ் வில்லேஜ் அந்த மாதிரி போய். ஸோ காணும் பொங்கல்னா, இங்க தான் போகணும்னு ஒரு ரூலும் இல்ல. இந்த நாள் நம்ம மனசுக்கு எங்க போகணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அங்க போய் நம்ம இத செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த காணும் பொங்கல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க உறவுகளோட இந்த காணும் பொங்கல செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாரி டெய்லி நியூ ஃபேக்ட்ஸ தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.